அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். பொதுவாவே நல்ல மழை பெய்யும்போதோ, இல்ல நம்ம ஒரு குழப்பத்தில இருக்கும்போதோ, இல்ல நமக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும்னு நினைக்கும்போதோ, நம்மள்ல நெறைய பேர் ஒரு நல்ல சூடான தேநீர் பருகுனா நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? அந்த சூடான ஒரு கோப்பை தேநீருக்கு பின்னாடி ரத்தமும் சதையுமா வலி மிகுந்த பல மனிதர்களின் வாழ்க்கை இருக்குங்க. பிளான்டேஷன் லேபர் ஆக்ட்ங்கிற பேர்ல அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் இந்த தேயிலை தோட்டத்துக்கு வந்த தொழிலாளர்கள் மேல தன்னுடைய ஏகாதிபத்தியத்த காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்கள கொடுமைப்படுத்துனாங்க. இந்த கொடுமை எல்லாமே முதன் முதலா உலகுக்கு ஒரு ஒரு புனைவு நாவல் மூலமா வெளிக்கொண்டு வந்தவர் எழுத்தாளர் டாக்டர் திரு பி.எச். டேனியல் அவர்கள். இவரு கன்னியாகுமரியில பிறந்தவரு. 1940ல பல டீ எஸ்டேட்ல இந்த வால்பாறை, மூணாறு போன்ற டீ எஸ்டேட்டுகள்ல இவரு போய் மருத்துவரா பணியாற்றியிருக்காரு. தொடர்ந்து ஒரு 25 வருடங்கள் அந்த இடத்துல வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அப்ப அவரு பார்த்த விஷயங்கள், மக்கள் துன்பப்படுறதெல்லாம் அவரு பார்க்குறாரு. அது அவங்கள பத்திலாம் நெறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பத்திலாம் வந்து அவரு ஆராய்ச்சி பண்ணி, கேட்டு அவர் எழுதிய ஒரு நாவல் தான் ரெட் டீ அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்தில ஒரு நாவல். அ அது வந்து 2007ல தமிழ்ல எரியும் பனிக்காடு அப்படிங்கிற பேர்ல இரா. முருகவேல் அவர்கள் மொழிபெயர்த்து தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த புத்தகம் பரவலா நெறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா தமிழ் வாசக பரப்புல இந்த புத்தகம் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு வர ஒரு புத்தகம். இந்த எரியும் பனிக்காடு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் ஒரு 400 பக்கங்கள் கொண்ட புத்தகம். இதை வந்து சீர்வாசக பதிப்பகம் வந்து ரூ. 200க்கு மலிவு விலை பதிப்பா வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. ஆனா புத்தகம் ரொம்ப தரமா இருக்கு. எழுத்துக்கள்லாம் நல்லா பிரிண்ட் ஆயி நல்ல ஒரு லேஅவுட்ல வந்து இத குடுத்துருக்காங்க. இது இயக்குனர் பாலா அவர்கள் எடுத்த பரதேசிங்கிற ஒரு திரைப்படம் நமக்கு ஞாபகம் வரும். அந்த படம் இந்த புத்தகத்த தழுவி தான் எடுக்கப்பட்டது. ரெட் டீங்கிற புத்தகத்த தழுவி தான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எழுத்தாளர் முருகவேல் வந்து இத மறுக்கிறாரு. ஏன்னா, அந்த படம் வந்து வேறு ஒரு பார்வையில எடுக்கப்பட்ட படம். இந்த நாவல் வந்து வேறு ஒரு பார்வையில எழுதப்பட்டது. இதுவும் அதுவும் வேற அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இந்த நாவல் படிக்கும்போது இதில நடக்கிற நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு அதில வர சில சீன்ஸ வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. அதோட நம்மள இணைச்சுக்க முடியுது. அ அதே மாதிரியான ஒரு கதை தான். ஆனா, இன்னமும் ரொம்ப நிஜமா இருக்கு. ஏன்னா, இத வந்து டேனியல் அவர்கள் நேர்ல பார்த்து எழுதின ஒரு விஷயம். இதில வந்து அந்த வர கதாபாத்திரங்கள் பெயர், ஊர் பேர்லாம் ஒரு கற்பனையா இருந்தாலும், இதில நடந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே அந்த காலத்தில நடந்ததுன்னு கேள்விப்படும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இப்போ கதைக்குள்ள போலாம். திருநெல்வேலி பக்கத்தில மயிலோடைன்னு ஒரு அழகிய கிராமம். அங்க வந்து கந்தன், வள்ளி அப்படின்னு 2 தம்பதிகள். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட கந்தனுடைய அம்மாவும் சேர்ந்து இருக்காங்க. அ அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும், நடைமுறையில அவங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு வறுமையில தான் இருந்தது. ஏன்னா, அந்த பகுதியில இருந்தவங்க எல்லாருமே ஒரு ஒதுக்கப்பட்ட மக்கள். அ அவங்க வந்து பக்கத்தில இருக்கிற வயல்கள்ல கூலி வேலை செஞ்சு தான் பிழைச்சுட்டு வராங்க. அங்க ஒரு பஞ்சம் காரணமா என்ன ஆகுது, அவங்களுடைய உணவு வந்து ஒரு வேளை உணவா மாறுது. இதுக்கு மேல வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி, கந்தன் வந்து வேலை தேடி கயத்தாறு சந்தைக்கு போறாரு. அங்க வந்து அவரு பொதுவாவே இந்த உணவகத்துலலாம் கூலி வேலை மாரி, இந்த எடுபிடி வேலை மாரி மூட்டை தூக்குறது, பாத்திரங்கள் கழுவி வைக்கிறதுன்னு நெறைய வேலைகள் கிடைக்கும். அது மூலமா வர ஒரு வருமானத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு நெனைச்சுட்டு அங்க போறாரு. அங்க போய் வேலை கேட்குறாரு. அவங்க அந்த உணவகத்துலேருந்து வேலை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மன வருத்தத்தில நெறைய இடங்கள்ல வேலை தேடிட்டு, அந்த மன வருத்தத்தில திரும்பியும் வராரு ஊருக்கு. அவர் வர வழியில இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சங்கர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கங்காணி. அப்ப அவருடைய கேரக்டர் இங்க அறிமுகப்படுத்துறாங்க. அந்த கங்காணி வந்து இந்த கந்தனுடைய நிலைமைய பார்த்துட்டு கந்தன் கிட்ட வந்து, "அ கந்தன், நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற. நீ வந்து நம்ம ஊர்ல ரொம்ப ஜாதியினால ரொம்ப ஒதுக்குவாங்க. ஆனா நான் ஒரு இடம் சொல்றேன். நீ மலைக்கு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்துட்டீன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். உனக்கு அங்க நல்ல வேலை கிடைக்கும். நெறையா சம்பாதிக்கலாம். அந்த சாதி வேற்றுமைலாம் அங்க இல்ல. எல்லாரும் துரைமார்கள்லாம், அதாவது அந்த ஆங்கிலேயர்கள். அவங்கலாம் உன்னை பக்கத்துல உட்கார வச்சே சாப்பாடு குடுப்பாங்க. உணவு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். உடைகள் கிடைக்கும். மருத்துவ வசதி ரொம்ப நல்லாருக்கும்." இப்படி பல ஆசை வார்த்தைகளை வந்து கந்தன் கிட்ட வந்து சொல்றாரு. தன்னுடைய கஷ்டத்தில இப்படிலாம் கேட்கும்போது கந்தன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அ ஆனா அவன் சொல்றான், "இப்ப நானும் வரணும்." இப்ப அவரு சொல்றாரு அந்த சங்கரபாணி, "நீயும் உன்னுடைய மனைவியும் இந்த எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வாங்க மலைக்கு." அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்கலாம் வந்துட்டோம்னா, எனக்கு அம்மா இருக்காங்க. அவங்கள நான் எப்படி பார்த்துக்கிறது? நான் அவங்களுக்கு என்ன பண்றது? அப்படின்னு கேட்கும்போது, "அத பத்தி நீ கவலைப்படாத. ரூ. 40 வந்து முன்பணமா நான் குடுத்துர்றேன். அந்த ரூ. 40 வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு, நீயும் உன்னுடைய மனைவியும் கிளம்பி நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, நம்ம வந்து மலைக்கு போயிரலாம். அங்க போய் நல்லா சம்பாதிச்சுட்டு திரும்ப நீங்க வந்து செட்டில்
செட்டில் ஆயிடலான்னு சொல்கிறாரு. சரி நான் என்னோட மனைவியோட கலந்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேனா நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி கந்தன் வந்து கிளம்பி போகிறாரு. வீட்டுக்கு போனா வள்ளிகிட்டயும், கந்தனுடைய அம்மாகிட்டயும் இத பத்தி பேசும்போது, அவங்க 2 பேருக்குமே இதில ஒரு பெருசா விருப்பம் இல்ல. ஏதோ தெரியாத ஊர்ல போயிட்டு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு நம்ம சொந்த ஊர்ல என்ன வேலை கிடைக்குதோ பொழச்சுக்கலாம்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஆனா கந்தனுக்கு வந்து மனசு கேட்கல. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அ இது வாய்ப்பா இருக்கு. நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும்னு நெனைக்கிறாரு. அப்போ அந்த கிராமத்தில வைரமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆல்ரெடி அங்க மலைக்கு போயிட்டு வந்து, அந்த எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டியிருக்காரு. அந்த பகுதியிலேயே அவருடைய வீடு மட்டும் தான் செங்கலால கட்டப்பட்ட வீடா இருக்கும். சரி அந்த வீட வந்து அவருடைய அந்த மலையில எஸ்டேட்ல வேலை செஞ்ச சம்பாத்தியம் மூலமா தான் இத கட்டுனாரு. அவர் ரொம்ப வசதியா இருக்காருன்னு எல்லாரும் பேசிக்குவாங்க. சரி அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம முடிவு பண்ணலான்ட்டு வள்ளியோட அப்பாவும், கந்தனும் போய் அவர்ட்ட பேசுறாங்க. அவரு வந்து சொல்றாரு, "ஆமாம்மா ரொம்ப நல்லது. அங்க நீங்க போனீங்கன்னா நல்லா சம்பாதிச்சுட்டு வரலாம்ன்னு" அவரும் ஒரு பொய்ய சொல்றாரு. அ கந்தனுக்கு அப்ப ரொம்ப வந்து மனசு சந்தோஷமாயிடுது. சரி நம்ம அங்க போயிரலான்னு முடிவுக்கு வந்துர்றாங்க. அ கந்தன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது அக்கா பொண்ண தான். அக்கா கிட்டயே வந்து அவங்க அம்மாவ விட்டுட்டு, செலவுக்கு அந்த ரூ. 20 அந்த அவர் ரூ. 40 பணம் குடுத்தார் இல்லையா? அது ரூ. 20 பணத்த குடுத்துட்டு, மிச்சம் ரூ. 20ல இவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு, அந்த கங்காணி சங்கரபாண்டியன் சொன்ன இடத்துக்கு அடுத்த நாள் போறாங்க. அவங்களோட சேர்ந்து நெறைய கூட்டமா நெறைய மக்கள். அவர்கள் எல்லாரையும் சங்கரபாண்டியன் வந்து அந்த மலைக்கு கூட்டிட்டு போறாரு. சங்கரபாண்டியன் உதவியாளரும் அங்க கூட வெள்ளையன்னு சொல்லிட்டு அவரும் கூட போறாரு. 2 பேரும் ரொம்ப தேனொழுக அந்த மக்கள் கிட்ட பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து தொடர் வண்டியில போறாங்க முதல் முறையா, பேருந்துல போறாங்க. இதெல்லாம் ஒரு புதிய அனுபவமா இருக்கு. ஆனா, அந்த மலைக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உண்மை தெரிய வர ஆரம்பிக்குது. ஏன்னா, கங்காணி என்ன சொல்லியிருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சூப்பரா வந்து வீடெல்லாம் குடுப்போம். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம் உங்க குடும்பத்தோடலாம் சொல்லியிருப்பாரு. அங்க போய் பார்த்தா, இந்த மண் மெழுகுன தரையில ஒரு இந்த ஷீட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மாரி போட்டிருக்க அந்த வீடு தான் குடுக்கப்படுது. அதுலயும் ஒரே சின்ன வீட்டுக்குள்ள ஒரு 2 குடும்பம், 3 குடும்பம்னு போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்து கந்தனுக்கு இடி விழுந்தாப்புல ஆயிடுது. அவரு போய் வெள்ளையன்ட்டயும், சங்கரபாண்டியன்ட்டயும் பேசுறாரு. எனக்கும் என் மனைவிக்கும் தனியா ஒரு வீடு குடுங்க. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோனே, "நீ என்ன பெரியவனா?" அப்படின்னு சொல்லி அவன அடிக்கிறாங்க. அப்பதான் அவங்க 2 பேருடைய உண்மையான முகம் வந்து கந்தனுக்கு தெரியுது. அப்ப நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வள்ளியும், கந்தனும் உணர்றாங்க. ஆ அந்த கந்தனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வீட்ல கூட இருக்கிற இன்னொரு குடும்பம் வந்து முத்தையான்னு சொல்லி, முத்தையா, அவர் மனைவி, அவர் குழந்தைகள் இருக்காங்க. அவரு வந்து ரொம்ப கந்தனோடயே வந்து ரொம்ப நல்லா பழகுறாரு. அவனுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் குடுக்குறாரு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுல எவ்வளோ துன்பங்கள் இருக்கு? அ அப்படிலாம் சொல்லும்போது, கந்தன் ஒரு கட்டத்தில நம்ம தப்பிச்சு போயிரலாமா? இந்த இடத்துலருந்துன்னு யோசிக்கும்போது, முத்தையா சொல்றாரு, "உன்னால தப்பிக்கவே முடியாது." ஏன்னா, அவங்க நெறைய இடத்துல ஆளுங்க வச்சிருப்பாங்க. எங்க நீ போனாலும் பாதி வழில புடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்தா உனக்கு நெறைய கசையடிகளும், அபராதமும் கிடைக்கும். அப்படின்னு சொன்னோனே, கந்தனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அங்க பார்த்தீங்கன்னா, பல விதங்கள்லயும் சுரண்டல்கள் நடக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த இவங்கலாம் கூலிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அங்க போன தொழிலாளர்கள்லாம். அந்த கூலிகளுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் இருக்கு, அந்த கூலி பணம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சதவிகிதம் வந்து இந்த கங்காணிகள் வந்து எடுத்துக்கிறாங்க. கமிஷனா எடுத்துக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு அதுல கொஞ்சம் தான் வருது. அந்த கொஞ்சத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த காளி செட்டி கடைன்னு அந்த கடையில போய் தான் மளிகை பொருட்கள்லாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும். அதெல்லாம் அந்த காளி செட்டியார் என்ன பண்றாரு, ரூ. 10 பொருள ரூ. 20ன்னு சொல்லி விக்கிறாரு. அப்புறம் அவங்க கூட செலவாகும்போது அதெல்லாம் கணக்குல எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கழிக்க வேண்டிய கணக்குல எழுதிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் சுரண்டல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாலியல் சுரண்டல். வள்ளிக்கு வந்து அங்க அங்க இருக்கிற அந்த துரைமார்கள் மூலமா நெறைய தொந்தரவு ஏற்படுது. அந்த துரைமார்கள் சொல்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பெண்களுக்கு வந்து அவங்க நெறையா நல்லது பண்றாங்க. ஆனா, அவங்கள எதிர்க்கிற இந்த மாரி வள்ளி மாரி பெண்களுக்கு வந்து நெறைய துன்பத்தை குடுக்குறாங்க. உதாரணத்துக்கு வள்ளி வந்து அன்னைக்கு அந்த தேயிலை பறிச்சு, அது எவ்வளோங்கிற அந்த வெயிட் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த கூலி காசு குடுப்பாங்க. அந்த வெயிட் வந்து 10 கிலோ இருந்தா, வள்ளிக்கு வந்து 5 கிலோக்கான கூலி காசு தான் குடுப்பாங்க. மிச்சம் 5 கிலோக்கான கூலி காசு யாருக்கு குடுப்பாங்கன்னு பார்த்தா, துரைமார்களுக்கு இணங்கி போகிற பெண்களுக்கு குடுக்குறாங்க. இந்த மாரி பாலியல் சுரண்டல்களும் அங்க நெறையா நடக்குது. இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டு அங்க இருக்கிறாங்க. அவங்களால வெளியில போகவும் முடியல. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த மலைப்பகுதி, அந்த வால்பாறை மலைப்பகுதியில தான் இந்த கதை நடக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மழை இருக்கும், இல்ல பனி இருக்கும். ரொம்ப கொஞ்ச நாள் தான் அந்த வெயில்ங்கிறது இருக்கு. அந்த வெயில் இருக்கும்போது தான் அவங்க கொஞ்சம் மூச்சு விடுவாங்க. அந்த மழையில தீராத மழை, அதாவது கொஞ்சம் கூட இடைவிடாத மழை 6 மாசம், 7 மாசம் அப்படியெல்லாம் பெய்யும். அந்த மழையிலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பளி பூச்சிகள் வந்து உடம்பு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு ரத்தமா வரும். அ அவங்களுக்கு சரியான அங்க வைத்தியமும் இருக்காது. அங்க அந்த சங்கரபாண்டியன் சொன்னார் இல்லையா, ரொம்ப நல்ல வைத்தியம்லாம் இருக்கணும், அப்படிலாம் இல்ல.
ஒரு பழைய ஆஸ்பத்திரி மாரி ஒண்ணு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசுத்தமா இருக்கும். இந்த கால்நடைகள கட்டி வைக்கிற இடம் கூட ரொம்ப சுத்தமா இருக்கும்னு ஆனா இந்த இந்த மருத்துவ மனை வந்து ரொம்ப அசுத்தமா இருக்கும்னு சொல்லி அந்த இதில எழுதியிருப்பாரு. அங்க போனீங்கன்னா, அங்க டாக்டரும் இருக்க மாட்டாரு. அது ஒரு வார்ட் பாய் தான். டாக்டர் மாரி எல்லா வேலையும் பண்ணுவார். குரூப்புன்னு சொல்லிட்டு. ஆனா, அவருக்கு வந்து மருத்துவம் சரியா தெரியாது. அவருக்கு தெரிஞ்சத வச்சு அவர் ஏதோ பண்ணிட்டுருப்பாரு. அதனால எந்த நோயும் அவரால பெருசா சரிப்படுத்த முடியாது. நெறைய பேர் வந்து இறந்தும் போறாங்க. அங்க நெறையா நிமோனியா காய்ச்சல், மலேரியா காய்ச்சல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுல நெறைய குழந்தைகள், மக்கள்லாம் இறந்து போறாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த சாலையோரத்தில அந்த ஊர் ஃபுல்லா பாதைகள்லலாம் பிணங்கள் கிடக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. சரியான மருத்துவ வசதி இல்லாம. இந்த கொடுமையெல்லாம் தாங்கி, சரி நம்ம எப்படி ஊருக்கு போறது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு இருக்க ஒரு வழி வந்து நெறைய சம்பாதிக்கணும். அதாவது கடன் இல்லாம, நம்ம வந்து அபராதங்கள்லாம் இல்லாம, நமக்கு வந்து எவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியுதோ, அத சம்பாதிச்சுட்டோம்னா, அந்த அந்த காச வச்சு நம்ம ஊருக்கு நிம்மதியா போயிரலாம். இதுதான் அங்க இருக்க ஒவ்வொருத்தருடைய ஆசையா இருக்கும். அந்த முத்தையா குடும்பமும் அந்த மாரி கொஞ்சம் சேர்த்துட்டு, அவங்க வந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ரொம்ப பல வருஷங்கள் அங்க வேலை செஞ்சு தான் அவங்க அந்த ஊருக்கு போறாங்க. கந்தனுக்கும், வள்ளிக்கும் நம்மளும் அந்த மாரி போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த நோய்கள் நெறைய வருது இல்லையா? வள்ளிலாம் நெறைய தடவ அந்த நோய்களால தாக்கப்படுறா. 2 முறை அவளுக்கு வந்து கருக்கலைப்பு நடக்குது. இதனால அந்த நேரம்லாம் அவளால வேலைக்கு போக முடியாது. அதெல்லாம் வந்து கூலியில கழிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த கடன்கள் ஏற ஏற கடைசியில அந்த 1 வருஷம் முடிவுல அவங்களுக்கு ரூ. 13 1 அணா அப்படிங்கிற கூலி கிடைச்சது. அந்த ரூ. 13 கடன்ல போயிட்டு கடைசியில கையில அவங்களுக்கு இருந்தது 1 அணா தான். இந்த முறை வந்து ஊருக்கு போ முடியாது. திருப்பி நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சூழல் அவங்களுக்கு ஏற்படுது. இப்படி தொடர்ந்து இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, ஒரு முறை என்ன ஆகுது, இந்த மாரி ஒரு ஒரு 3 முறை அவங்களுக்கு ஒரு 3 வருடங்கள் இந்த மாரி அவங்க கழிக்கிறாங்க. அந்த காசு வச்சுக்கிட்டு ஊருக்கு போலான்னு நெனைக்கும்போது, மறுபடியும் வள்ளி வந்து கர்ப்பமா இருக்காங்க. சரி குழந்தை பொறக்க போது, குழந்தை பொறந்தோனே ஊருக்கு போலான்னு நெனைக்கிறாங்க. ஆனா வள்ளி வந்து நெறைய தடவ அந்த நோய்கள் வந்ததுனால ரொம்ப தளர்வா இருக்காங்க. அந்த நோய் வந்து ரொம்ப தாக்க ஆரம்பிச்சுருது. ஒரு கட்டத்தில அந்த குரூப்புங்கிறவர் போயிட்டு ஆப்ரஹாம்ங்கிற ஒரு மருத்துவர். இவர் வந்து முறையான மருத்துவர். அ ரொம்ப நல்ல மனிதர். அந்த மக்கள் படுற கஷ்டத்த பார்த்து அவங்களுக்கு உதவணும்னு நெனைக்கிறாரு. நல்ல மருத்துவ வசதி கொண்டு வரணும்னு நெனைக்கிறாரு. அதுக்காக அங்க போராடுறாரு. அங்க நடக்கிற விஷயங்கள்லாம், அநியாயங்கள்லாம் தட்டி கேட்கிறாரு. நெறைய அங்க இருக்கவங்களுக்குலாம் அது பிடிக்கல. அந்த போராட்டங்கள்லாம் பிடிக்கல. அந்த மருத்துவர எப்படியாவது வெளியில அனுப்பணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா இந்த வள்ளி இந்த மாரி இருக்கிற சமயத்தில இந்த டாக்டர் ஆப்ரஹாம் வந்தவர் வந்து அந்த வள்ளிய நல்லா கவனிச்சுக்கணும்னு நெனைக்கிறாரு. இந்த மருத்துவர் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, இந்த கதையில வரவரு. அத படிக்கும்போது அவரு தான் அந்த மருத்துவர் இந்த இந்த நாவலை எழுதின பி.எச். டேனியலோன்னு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த மாரி ஏன்னா இந்த பி.எச். டேனியலோட அவருடைய கதையும் அப்படிதான். அவர் வந்து அங்க இருக்க அந்த தேயிலை தொழிலாளிகளுக்காக போராடியிருக்காரு. அந்த மாரி தான் இந்த ஆபிரகாம்ங்கிற இந்த கதாபாத்திரமும் அவங்களுக்காக போராடுற மாரி காட்டுறாங்க. அந்த வள்ளிக்கு நோய் முற்றும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப வந்து அந்த ஆப்ரஹாம் டாக்டருக்கு தெரிஞ்சிருது. வள்ளிய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வள்ளிக்கு வயித்துல 2 கட்டிகள் இருக்கு. இதோட அவங்க குழந்தை பிறக்க ஆரம்பிச்சுன்னா, அந்த குழந்தைக்கும் ஆபத்து, இவங்களுக்கும் ஆபத்துங்கும்போது, அவரால முடிஞ்ச அளவு சிகிச்சை குடுக்குறாரு. 10, 15 நாள் ஆகும் அவங்க வெளில வரத்துக்கு அப்படிங்கிற இது வந்து அந்த சங்கரபாண்டியன் கண்காணிக்கு புடிக்கல. அது என்னங்க நாங்க வந்து சேர்த்தோம்னா, ஒரு நாள்ல அடுத்த நாள்லயே எங்கள விட்டுருவாங்க. பழைய டாக்டர்லாம் கூலிகள வெளில விட்டுருவாங்க. வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. 15 நாள் அவங்க வேலை செய்யாம இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சண்டையெல்லாம் போடுவாரு. ஆனா அந்த மருத்துவர் ரொம்ப உறுதியா அவங்கள இப்போதைக்கு விட முடியாதுன்னு சொல்லிருவாரு. அவங்களுக்கு தேவையான உணவு ஹாஸ்பிட்டல்லே அந்த மருத்துவமனையிலே நாங்க குடுப்போம். உப்பு இல்லாத கஞ்சிலாம் குடுக்கணும். ஏன்னா உப்பே சேர்க்கக்கூடாது அவங்களுக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால கந்தனையே வீட்லருந்து நீ சாப்பாடு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. 2வது அப்பலாம் எப்படின்னா, அங்க வந்து யாருமே கூட இருக்க முடியாது. எல்லாருமே வேலைக்கு போய் ஆகணும். வள்ளி மட்டும் தனியா தான் அந்த மருத்துவமனையில இருப்பாங்க. அந்த நோய் முற்றின அந்த கட்டத்தில ஒரு நாள் வந்து கிறிஸ்மஸ் தினம். அங்க பொதுவாவே அந்த 1 வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுற மக்கள் அந்த கிறிஸ்மஸ் தினங்கள்ல 2 நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த திருவிழா நடக்குது. அங்க அன்னைக்கு வேலைக்கு போ வேண்டாம். நெறைய சாப்பாடு கிடைக்கும். அந்த மொத்த வருடத்துக்கும் சேர்த்து அந்த 2 நாள் அவங்களுக்கு ஒரு வரம் மாதிரி. இந்த டைம்ல அந்த கிறிஸ்மஸ் வரும்போது என்ன ஆகுது, கந்தன் வந்து வேலைக்கு போ வேணாம் நல்லது. கூட வள்ளி கூட இருக்கலான்னு அந்த 2 நாள் அங்க இருக்காரு. மருத்துவர் வந்து அப்ப வெளியூருக்கு போயிர்றாரு. அப்ப வந்து வள்ளி வந்து எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி கறியும் சோறும் குடுங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு உப்பு போட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு ரொம்ப கெஞ்சுறா. அப்புறம் கந்தன் வந்து மனசு கேட்காம சமைச்சு கொண்டு வந்து கறியும் சோறும் குடுக்குறார். ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு எனக்கு எல்லாமே சரியான மாரி இருக்குன்னு சொல்றா. கந்தனும் சந்தோஷப்பட்டு திருப்பியும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோனே அவருக்கு செய்தி வருது. இந்த மாரி வள்ளிக்கு ரொம்ப முடியாம போச்சு. குழந்தை வந்து இறந்து பிறந்துருச்சுன்னு. சரி வள்ளியாவது நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு பதறிட்டு கந்தன் போய் பார்க்கும்போது, வள்ளியும் ரொம்ப சீரியஸ் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்ப டாக்டரும் வந்து கடவுள வேண்டிக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு ஒரு கட்டத்தில.
வள்ளி வந்து இறந்து போயிடுறாங்க. கந்தனுக்கு வந்து வாழ்க்கையே வந்து இருளாயிடுது. இப்போ நம்ம காசு சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த வள்ளிக்கு நடக்கிற இறுதி சடங்குல அந்த ரூ. 30 அவர் சேர்த்து வைத்த ரூ. 30யும் போயிருது. அந்த சடங்குக்கான செலவா மாறிடுது. திருப்பியும் கந்தன் கடனுக்குள்ள தள்ளப்படுறாரு. அந்த மலையே அவருக்கு சிறையாகுது. திருப்பியும் அவர் வந்து அந்த கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் அந்த கதை வந்து முடியுது. ரொம்ப ஆழமான, கனமான ஒரு கதை. இத கதைன்னு சொல்றோம் நிகழ்ந்த சம்பவம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இந்த புத்தகம் எரியும் பனிக்காடுங்கிற புத்தகம் எல்லாருமே கண்டிப்பா வாசிக்க வேண்டிய புத்தகம். இதுக்கு பின்னாடி இருக்க வலிகள்லாம் நம்ம கண்டிப்பா உணரணும். இது வந்து ஒரு அழுகை தரக்கூடிய சோகமான புத்தகம் சொல்லி நம்ம இத ஒதுக்க முடியாது. ஏன்னா இது வந்து இதோடைய வரிகள் எல்லாம் ரொம்ப ஆழம். இதோட வலிகள் எல்லாம் ரொம்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த புத்தகம் நீங்க வாசிக்கலன்னா கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. எரியும் பனிக்காடு. பி.எச். டேனியல் அவர்கள் எழுதினதை முருகவேல் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.